தமிழகத்தை பொறுத்தளவு இந்திய வந்து 90 பங்கு வளர்ச்சி அடைய வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. மீதி வாய்ப்பு உள்ளது. அவரும் வாய்ப்பு இல்லது. ஓகேண்ணா, எந்த அளவு 2024 எந்த அளவு ஸ்ட்ராங்கான ஒரு அரசியலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2026 மோசமான அரசியலா இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத கட்சி போட்டி பொறுத்தாலும் யாரும் வந்து 100க்கு 100 எடுத்து பாஸ் பண்ண முடியாது. 100க்கு 100 கூட்டணி வச்சாதான் கட்சியை வச்சுதான் பாஸ் பண்ண முடியும். திமுக 40 60 30 60 வரும். ஓகேண்ணா, திமுக விட மிகப்பெரிய வலுவான கூட்டணி செய்யணும்னா உருவாக்கணும்னா எந்தெந்த கட்சியில வந்தா பெரிய கட்சியை உருவாக்கும்? அவங்க கட்சி தலைவரை பொறுத்தது. அவங்க இல்ல ஒரு மக்கள் ஒருவனா சொல்லணும். நீங்க இல்ல அவங்களுடைய கட்சிக்கு தலைவரை பொறுத்து அவங்களுடைய கொள்கையை பொறுத்தது. அது நமக்கு சொல்ல விருப்பம் இல்ல. ஒருவேளை விஜய் சீமான் அந்த கூட்டணி அமைஞ்சுச்சுன்னா விருப்பத்தை பொறுத்ததுங்க. இல்ல எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல முடியும்? நீ முதலமைச்சரா நான் முதலமைச்சரா, நீ 2 வருஷம் ஒருத்தர் சண்டை சாடி வரும். அதெல்லாம் அவங்களுடைய கொள்கையை பொறுத்து அவங்களுடைய இதை பொறுத்தது. நம்ம ஒன்றும் சொல்றது வாய்ப்பு கிடையாது. ஸோ ஓகேண்ணா, கேப்டன் விஜயகாந்த் அண்ணா பத்தி உங்க கருத்து நானே? கேப்டன் விஜயகாந்த் வந்து நல்லவர். தமிழகத்திலே நல்ல ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளம் கொண்டு வந்து அவரு தான். ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் மக்கள் வச்சு செல்வாக்கு கொண்டவர். அவர் உடல்நிலை சரியில்லாம இந்த மாதிரி திடீர்னு மாதிரி ஆனதால எல்லாத்துக்கும் ஒரு இதாயிடுச்சு. ஏன் மக்கள் அவர் ஆதரிக்கல? இவ்வளவு நல்லது பண்ணதுக்கு அப்புறமா மக்கள் ஆதரிக்கலன்னா அவருடைய நேரம் நம்ம என்ன சொல்ல முடியும்? அவர் வந்து அவர் நல்ல மனுஷர் தான். இன்னமும் கிராமத்துல போயிட்டீங்கன்னா விஜயகாந்த் தான். விஜயகாந்த் அரிசி ஆள் இல்ல. அவருடைய நேரங்காலங்கள் நிறைய பேர் என்ன சொல்றேன்னா விஜயகாந்த் ரொம்ப நல்லவரு, ஆனா அவருக்கு நான் ஓட்டு போட மாட்டேன்ற மாதிரியே பேசுறாங்க இல்லையா? எதனால தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் வந்து அவங்களுடைய மனப்பக்குவத்தை பொறுத்து அவங்களோட உரிமை பொறுத்து. ஓட்டு போட மாட்டேன்ற சொல்றது வந்து அவங்களோட உரிமை. இல்லைண்ணா, இப்ப விஜயகாந்த் ரொம்ப நல்லவரு, கடவுளுக்கு சமமா எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு தழங்குறாங்க. அப்ப எதுக்கு அப்படி கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு அவ்வளவு புரியல. சரி ஓகேண்ணா, சீமான் என்ன பற்றி கருத்து நானே? அவரை பத்தி நான் அவ்வளவு வந்து அவர் சுய சரிதம், சுய கடிதம், சுய போக்குவரத்து அவரை பத்தி சொல்ல விரும்பல. அது அவங்களுடைய விருப்பங்கள். தமிழ் தேசம் அவர் பாடுபடக்கூடிய ஒரே கட்சினாக்கா நாம் தமிழ் கட்சி தான் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில பேசப்படுது. சொல்லிக்கலாம், தமிழுக்காக தான் பாடுபடுறோம். மீதி எல்லாம் பாகிஸ்தான்காரனா இல்ல வேற நாட்டுக்காரனா? இப்ப நாங்களா யாரு, நீ யாரு? பேசுறது எப்படி வேணும் பேசலாம். மைக்கு வந்து கட்சி 1000 பேச முடியாது. நீ யாரு? தமிழ் தானே. நான் யாரு? தமிழ் தானே. தமிழ் தேசிய இயக்கம், தமிழ் தேசிய இயக்கம் என்ன அர்த்தம்? அப்ப நீ தான் தமிழுக்காக பாடுபோற, நீ தான் தமிழ் ஒழிக்கணும் சொல்றாங்க. எல்லாரும் இந்திய பிரஜை தான், இந்திய மக்கள் தான், தமிழக மக்கள் தான். அது தமிழ் தேசியன்றது நீங்க இப்போ உனக்கு நம்ம வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாது. தமிழா திராவிடமா? அதெல்லாம் திராவிடம் இல்லாம தமிழ் இல்ல, தமிழ் இல்லாம திராவிடம் கிடையாது. ரெண்டுக்கும் பிரிக்க முடியாது. ஓகேண்ணா, அண்ணாமலை பற்றி உங்க கருத்து நானே? அவரை பத்தி நம்ம கருத்து சொல்ல விரும்பல. 2020 தாமரை மலர்ந்துரும்னு பாத்தீங்கன்னாக்கா சொல்லி இருக்கிறாங்களே, உங்க கருத்து நானே? மலரும். மலர்ந்துருமா? தண்ணீர் இருந்தா மலரும், தண்ணி இல்லாம மாடை காய்ஞ்சா மலராது. ஓகேண்ணா. இந்த 2026ல அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நாங்க தான் வருவோம் ஆட்சிக்கு, திமுக ஓரம் கட்டிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. கிட்டத்தட்ட 50 ஆண்டு 60 ஆண்டுக்கு மேல ஆண்டு ஒரு கட்சி இவர் 2026 ஓரம் கட்ட முடியுமா? சொல்லிக்கலாம், நாம சொல்லிக்கலாம், பேச முடியும், நாம சொல்லிக்கலாம். வாயால பேசுறதுக்கு வாய்தா வருது. வாயால பேசலாம், எதுவும் பேசிக்கலாம், நாம சொல்லிக்கலாம். நான் தான் வருவேன், நான் தான் சீம் சொல்லிக்கலாம். மக்கள் நினைக்கணும். மக்கள் தமிழகத்துக்கு 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 6.5 கோடி மக்கள் வாக்களிக்கிறாங்க போது 5-6 கோடி மக்கள் வாக்களிக்கிறாங்க. அவங்க முடிவு பண்ணணும். நம்ம கையில எதுவுமே கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் மீது என்ன புகார் சொல்றாருன்னா, சினிமால நடிச்சிருந்தாரு, இப்ப அரசியல வந்து நடிக்கிறாரு இன்னும் பாத்தீங்கன்னா புகார் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. அதுதான் அவங்க விருப்பம். இவர் வந்து அவரை குறை சொல்லிட்டு அவர் இவரை குறை சொல்லிட்டு மக்களாக மொத்தம் டோட்டலா மக்களை முட்டாளாக்க நினைக்கிறாங்க. மக்களை முட்டாளாக்க போறாங்க, மாற்றுன்ற பேர்ல முட்டாளாக்குறாங்க. இவங்க வந்து அவங்கள சொல்றது, அவங்க இவங்களை சொல்றது தேவையில்லை சப்ஜெக்ட். அவங்கவுங்க வேலையை பார்த்து போனா போதும். இடுப்பு கிள்னு இருந்தவரு விஜய், இடுப்பு கிள் இருந்தவரு, அது கிள் இருந்தவர் எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை சொல்றாரு. அது கலைத்துறையில முக்கியமான யாரா இருந்தாலும் செய்தி எடுத்தானே. நீயே கலைத்துறைக்கு போனா என்ன பண்ணுவா? அதான் பண்ணுவோம். அப்புறம் அப்பயே அவர் மேல இவ்வளவு புகார் பத்தினா அண்ணாமலை என்ன புகாரு? எல்லாம் எல்லாரும் அவங்கவுங்க சம்பாதிக்க தான் பாக்குறாங்க. யாரும் வந்து பொதுநலன் கருதி வரல. எல்லாம் இவங்க அவங்களை குறை சொல்றது, அவங்க இவங்களை குறை சொல்றது, ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லிட்டு தான் போறாங்களே தவிர பொதுநலன் கருதி எதுவுமே கிடையாது. ஓகே, நான் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? 2026 தேர்தல் மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்? மக்கள் விரும்புற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது. ரெண்டாவது என்னன்னா, உங்க மனசாட்சியா ஒழுக்கமா இருந்துகிட்டு, நாகரிகமா இருந்துகிட்டு, மற்றவங்க மனசு புண்படாம, பேசுறதுக்கு புண்படாம, வசைப்படாம இருந்தா நல்லது. காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க இல்லையா, அதை பத்தி உங்க கருத்து நானே? அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அதெல்லாம் அவங்க விருப்பம்.